ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தை ரிவ்யூ பார்க்க வந்திருக்குன்னா, இன்றைக்கி தேட்டர் ரிலீஸாக ஓடிட்டு இருக்க மிடில் கிளாஸ் இந்த படத்தை ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கிஷோர் முத்துராஜ் இவர் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லாங்க. இந்த படத்தில் ஹீரோவாக நம்ம முனிஷ்காந்த் அவர் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணியிருக்காருன்னு சொல்லாங்க. ஆக்சுவலி பார்த்தா இவர் வந்து நிறைய காமெடி படம் பண்ணியிருக்காரு. காமெடி படம் பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இவராக வந்து ஹீரோவாக நடிக்கும் போது பார்க்கும்போது ஒரு கிளாஸாக சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. இந்த படத்தில் ஒரு மிடில் கிளாஸாக இருந்தால், ஒரு ஃபேமிலியாக இருந்தால் என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. வாங்க படத்தோட ரிவ்யூக்குள்ள போகலாம். இந்த படத்தில் முனிஷ்காந்த் அவங்க ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. ஹீரோயினா நம்ம விஜயலட்சுமி அவங்க இருக்காங்கன்னு சொல்லாங்க. இது மாதிரி படத்தில் ஏற்பட்டும் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம குறைசி அவங்க இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ராதா ரவி இருக்காங்க. படத்தில் ஏகப்பட்ட பேர் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லாங்க. படத்தில் சொல்லிட்டே போகலாம். இந்த படத்தில் மெயின் கேரக்டர் யார் யாருன்னு எல்லாமே பார்த்துடலாம். வாங்க. இந்த படத்தோட ஒன்னேஸ்வரி என்னன்னு கேட்டிங்கன்னா, மிடில் கிளாஸ் நம்ம முனிஷ்காந்த் அவங்களோட ஒய்ஃபு, அதாவது ஹீரோயின், இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபேமிலியை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் நார்மலாக போயிட்டுருக்குது. இவங்களுக்கு என்ன ஆசைன்னா, அவங்க சொந்த ஊர்லேயே ஒரு ஏக்கர் வாங்கி, ஒரு 2 ஏக்கர் வாங்கி நடுவில் வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டில் காமிப்பாங்க. முனிஷ்காந்த் வந்து ஒரு இதில் படுத்திருப்பார், நம்ம விவசாயம் பண்ணுற இதில் மண்ணில் நல்லா ஜாலியாக படுத்திருப்பார். அங்கேருந்தால் கதை ஸ்டார்ட் ஆகுது. இவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று அடிக்குதுன்னே சொல்லாங்க. அதாவது இவரோட அப்பா வந்து யாருன்னா வேலராமமூர்த்தி தான் அப்பாவாக இருப்பார்னு சொல்லாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த பையனுக்கு சின்ன பையனாக இருக்கும் போதே ஒரு வேலைக்கு வந்து முனிஷ்காந்த் யதார்த்தமாக போவார். அவருக்கு வந்து இந்த ஒரு சொத்தை வந்து எழுதி கையில் கொடுத்துட்டு போயிடுவார்னு சொல்லாங்க. ஒரு பத்திரம் ஒன்று கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த பத்திரத்தை வந்து மிடில் கிளாஸாக இருக்கிற நம்ம முனிஷ்காந்துக்கு ரொம்பவே கஷ்டம் ஏற்படுது. பணம் வந்து அதிகமாக கடன் அது இதுன்னு வாங்கி ரொம்பவே இது பண்ணிடுறாங்க. ஒய்ஃபோட ஆட்டம் தாங்கவே முடியாது. இவங்க பணம் அங்கங்கே வாங்கினதுக்கப்புறம் அந்த செக்கை வந்து பார்த்திங்கன்னா இவர் மிஸ் பண்ணிடுறாரு. அந்த மிஸ் பண்ண செக்கை தேடுன்னு சின்ன தேடு கிடையாது, படம் முழுக்க தேடுவார். அது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னாக வந்து கிளைமேக்ஸில் முடித்தாங்க பாருங்கள். உண்மையாக நல்லா இருந்துச்சுன்னு சொல்லாங்க. முனிஷ்காந்துக்கு இந்த படம் ஒரு கம்பேக் கொடுக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். நல்லா கம்பேக் கொடுத்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சேன்னு சொல்லாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு சூப்பராக கொண்டு போனாங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி என் பொண்ணு ஏற்கனவே ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லாவே வியூஸ் போகும், நல்லா ரீச் ஆகும். ஆனால் இவங்க சேனல் ஆரம்பித்து நல்லா வியூஸ்லாம் கம்மியாக போனாலும் சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதையும் கை விட்டுறாங்க. தான் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெக்கடான ஆளாக இருக்காங்கன்னு சொல்லாங்க. அவங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. இங்கே தான் நீ வரணும், இவ்வளோ தான் நீ சம்பாரிச்சு கொண்டு வரணும், நான் நைட்டு வரக்குள்ளே எனக்கு இவ்வளோ சம்பாரிச்சு கம்பல்சரி நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு தரமான ஒரு சம்பவத்தை வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. மிடில் கிளாஸ் படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. உங்களுக்கு எப்படி இருக்கோ பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் 10 out of 8.8 ஸ்டார் கொடுப்பேன்னு சொல்லாங்க. யாரையும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. ₹1 கோடி செக்கு வந்து அவங்க வேலராமமூர்த்தியோட சேட்டுக்கிட்ட செக்கு கொடுத்தா பணம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பத்திரத்தை கொடுத்துட்டு பணம் செக்கை போட்டு தருவார் சேட்டு கரெக்டாக தான் பண்ணுவார். ஆனால் இந்த செக்கை வந்து முனிஷ்காந்த் வந்து ஒரு கவன சதர்வுனால வேற எங்கேயும் வச்சுருவார். அது எங்கே வச்சார், எடுத்து பணத்தையெல்லாம் கரெக்டாக அவர் கைக்கு வந்துச்சா வரலையான்னு படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபேமிலியோட தாராளமாக நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். மிடில் கிளாஸ் இந்த வாரம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. என்னோட கருத்தாக இருக்குது. உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.